எனக்கும் மன கஷ்டம். விஜய் படம் வந்து என் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன். முதல் ஷோ இல்லாட்டி முதல் நாள் பார்த்துருவோம். குடும்பத்தோடு மொத்தமாக பார்ப்போம். முதல் நாள் பார்த்துருவோம். அந்த வகையில் இது ஜனநாயகன் பார்க்க முடியல. அதில் பல அரசியல் இருக்குது. அதை இங்கே பேச விரும்பலை. அப்பா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எனக்கு அவங்க சென்சார்லாம் பண்ண முடியாது. இப்போ சென்சார் போர்டுங்கிறது இருக்குது, எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம். வாழ்க ஜனநாயகம்னு ஒரு படம் நான் எடுத்து 94 95 3 தடவை கொண்டு போயிருக்கேன் பெட்டி. இங்கே அவர் பேர் என்னப்பா, ஞான ராஜசேகர் கொடுக்க மாட்டேன்ட்டார். இத்தனைக்கும் என்னடா இது, அவர் கூட பெரிய சண்டை. என்னமோ இன்றைக்கி தான் இல்லை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே வைப்பாங்க. அப்புறம் என்ன பிஏபி சும்மா ஆனா ஒன்றா படித்து 5ஆம் கிளப்பெல்லாமா போடுவாங்க. ஐஏஎஸ் தான் அவங்க. மாட்டேன்ட்டாரு. நான் 3 தடவை ஒரு வருஷம் அலைஞ்சேன். வாழ்க ஜனநாயகன்னு படம் பொட்டி. அப்போலாம் வந்து டிஜிட்டல் கிடையாது, பெரிய பொட்டி, 7 பொட்டி 6 பொட்டி ஆக்கி அந்த ரீலை தூக்கிட்டு ஏர் இண்டியா, அப்போலாம் ஏர் இண்டியா ஒன்று தான், டிக்கெட் போட்டு கொண்டு போனேன். அப்புறம் 2 தடவை டிக்கெட் வேணான்ட்டாங்க. இப்போ யூஸ்வல் பேசஞ்சர்னு அவங்க விட்டுருவாங்க. இப்போ தான் ஏகப்பட்ட ரேட்டு. அங்கே சென்சார் அப்படி போய் 3ஆவது தடவை அங்கே போய் சாரா, இவங்க சென்சார் ஆஃபீஸர் சாரான்னு ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க. இனோமி உங்கள் கவர்னரோட சிஸ்டர்னா பாத்திமா பீவி, ரிவைசிங் கமிட்டியில் ஃபைனலுக்கு போயிட்டேன் நான். அதெல்லாம் தேவையில்லை, நீ என்ன சொல்லுவாங்க, பாம்பே போக சொன்னால் அங்கெல்லாம் போகல, பொட்டியை தூக்கிட்டு அங்கே போயிட்டேன். நான் அவங்க கவர்னர் பாத்திமா பீவியோட சிஸ்டர் தான். பார்த்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. சில நேரத்தில் போராடணும். சென்சார் போர்டுன்னா அப்படி தான். 50 லட்சம் வாங்கினதை விசாலெல்லாம் குற்றம் சொல்லியிருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. 2 கோடி 1 கோடி இப்படிலாம் பாம்பேலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பல சென்சார் ஆஃபீஸர்கள் வாங்கிட்டெல்லாம் அந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீதிபதிகளே அப்படி இருக்கீங்களா, அப்புறம் சென்சார் போர்டில் என்ன இருக்காமல் இல்லாமல் இருப்பாங்க. இது எல்லாம் நடக்கிறது தான். இது எல்லாம் அரசியலில் சகஜம் அப்பா அப்படின்ற மாதிரி எல்லா துறையிலும் இருக்குது. சொல்லுங்கள் சார். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.